மரபுகளில் துணி குலைந்து இருக்கின்ற ஒரு வணக்கம். என்ன காலண்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொங்கல் வேள்வி அது சம்மந்த காலி வரப்போ இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சுழிபுரம் என்ற பகுதியில் நடக்குது. இது வந்து ஒரு கிராமிய வழிபாடு. இந்த வழிபாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் படையல் வந்து மிகவும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே மாமிச படையல். காலையை பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இந்த வேள்வி நடக்குதுன்னு சொல்லி. காலையை ஃபுல்லாக பார்ப்போம். மறக்காமல் உங்களை ஆதரவு தெரியுங்க நம்புறேன். அப்படி லைக்கையும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையை திறந்து பார்ப்போம். ஒவ்வொரு கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் அடிக்க வந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. படையலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மீன் கறி இப்போ நடக்குது. முட்டையில் வந்து அவிச்சு கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இல்லை பாருங்க, ஒரு ஆடு வந்து முழுசாகவே சமைச்சிருக்கிறேன் படையலுக்காக. ஆகம விதிக்கு அமையாத கோயில். உங்களுக்கு தெரியும், வேள்வியில் வந்து மச்சமெல்லாம் படைப்பினம்ன்றது எவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்துருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. படையல் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஆயத்தமாயிட்டு அடுத்த கிடாய் ஆடு வந்து கொண்டிருக்குது பாருங்க. இல்லை மஸ்டரில் இப்போ ஒவ்வொரு கிடாய் ஆடுகளாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துன்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுகளை கிட்ட வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஆடுகள் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து சாம்பார் ஊத்துறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நண்டு கறி, வடை, சுட்ட கோழி, வடை, முட்டை, மீன் கறி, மீன் குழம்பு, பாருங்க, ஆடு, கோழி எல்லாம் படையல் பிரம்மாண்டம் நடந்துருக்கு. இப்போ முட்டையில் எல்லாம் போடுறத வந்து பார்க்கக்கூடியது. பாருங்க, முட்டைகள், ஆட்டிறைச்சிகள், பலகாரங்கள் சொல்லி அனைத்தும் படைக்கிறது. காட்டுப்புலம் வீரமகா காளி அம்பாள் ஆலயம். இது வந்து பழமை வாய்ந்த தமிழர்களுடைய மரபுகளில் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் வந்து தமிழர்கள் பண்பாடு, பழக்கம், ஒழுக்கம் அந்த அறிந்த விழுமியங்களோட துணிப்புழைந்து இருக்கின்ற ஒரு தமிழருடைய மரபுகளில் தொடர்பில் இருக்க வேள்வி ஆலயம். இது வந்து ஆடு, கோழி வெளியிட்டு மற்றது மடையல் வந்து எல்லா மச்ச படையலும் படைத்து அதற்குரிய சகல பலகாரங்களும் ஆகாரங்களும் எல்லாத்தையும் செய்து அவருக்கு சகலதையும் செய்து படைக்கிறது. அதே போல் தமிழர்களுடைய பாரம்பரியமான வரலாற்றுக்குரிய இந்த விடயங்களை கண்டுகொள்ளலாம், கண்டுகளிக்கலாம். எல்லாம் தமிழுடைய மரபுகளில் எடுக்கப்பட்டு வந்த கொடி கோத்திரங்களாக வந்த வழிபாடு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழிபாடு இங்கேயும் இப்போ இல்லை. எல்லா ஆலயங்களையும் இப்போ வைஷ்ணவ வகையில் ஆட்சி அமைத்து கிடக்கு. இப்போ வந்து தமிழருடைய பண்பாடும் தமிழுடைய வேள்வி திருவிழாக்களும் வேள்வி கொண்டாட்டங்களும் இதே தான் இங்கே தான் காணலாம்.
எல்லா மக்களும் வந்து இங்கே வீரமகா காளி இந்த திருவருளை எல்லாரும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து யுத்த காலங்களில் 30 வருட காலமாக இது மூடப்பட்டு கிடந்து இப்போ 15 வருஷமாகத்தான் இப்போ இது ஆரம்பித்து இப்போ நடந்து கொண்டு இந்த வேள்வி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் மிக சிறப்பாக இப்போ மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஆலயத்தை சிறப்பாக இந்த வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் வந்து அம்பிகை இந்த திருவருளை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லாரையும் அழைக்கின்ற காளி திருவருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேள்வி திருவிழாவை எல்லாரும் வந்து செய்யலாம், எல்லாரும் வந்து அதை கலந்து கொள்ளலாம். எல்லா மக்களுக்கும் காளியாட்சி இந்த திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் அண்ணா, இது எந்த இடம்? இது எத்தனையாவது ஆண்டு இங்கே வேள்வி நடக்குது? 14வது வருஷம். நீங்கள் எத்தனையாவது கிடா வெட்டுறீங்க இங்கே? 14 வருஷமாக வெட்டி கொண்டு வரீங்க. இது வரைக்கும் எத்தனை கிடா வெட்டியிருப்பீங்களா அதிகமாக வேள்வியில்? இல்லை எத்தனை கிடா கூட வெட்டியிருப்பீங்க? ஒரு கிடா தான் வெட்டுறீங்க ஒரு வருஷமும்? 2 3 அப்படியே வெட்டலையே ஒரு ஆண்டில்? ஒன்று தான். இப்போ எவ்வளோ புறமா இல்லை நிற்கிது ஆடு? இப்போ என்ன புறமாதி வரும்? 5 அப்படி வரும். நல்லா வெட்டிப்பட்டு தான் கொடுக்க போகிறீங்க. எத்தனை வருஷம் இது? 1 வருஷம். 1 வருஷம் அடிக்கிறது 6 வளர்ப்பு. 6 மாதம். 1 மாதம் அடிக்கிறது விட்ட. ஓ, வளர்ப்பு 60 நாள். 2 மாதம் வேள்வி கண்டு. இது நான் இதுக்கு வளர்ப்புக்காரன் நான் காரணம் இல்லை, வைஃப் தான் காரணம். அவன் வளர்க்குறான். இதுக்கு வந்து நான் காரணம். வைஃப் தான் 3 வருவாங்க, உடனே சாப்பாடு காய்ப்பாங்க. நான் பயிர்க்க மட்டும் என்ன இல்லை. இந்த வெற்றி காரணம் கூட்டுக்காரன் வைஃப் மட்டும் நான் காரணம் சொல்லுவேன். சரி அண்ணா, சந்தோஷம். நாளைக்கு சந்திப்போம் கோயிலில்.